இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போன இந்த மகிமை மறுபடியும் இஸ்ரவேலுக்கு வந்தது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். அல்லேலூயா. அப்படியான அந்த தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள், இழந்து போன தேவனுடைய மகிமையானது மறுபடியும் உங்கள் வாழ்வில் வருவதற்கு தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களிடத்தில் இடைப்படுவாராக. அன்பானவர்களே, இங்கு ஏலி காலத்திலே பெட்டி பிடிபட்டு விட்டது. பெட்டியிட தவறு அல்ல, தேவனுடைய பெட்டி வல்லமை உள்ளதுதான், அது பரிசுத்தமானதுதான், அது உன்னதமானதுதான், மகத்துவமானதுதான். ஆனால் ஏலியின் வாழ்க்கை சரியில்லை, ஏலியுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை சரியில்லை. அப்போது பெட்டியை சொந்தப்படுத்தினவர்கள், அதுக்கு பொறுப்பாளர்கள், இவர்கள் தம்மில் இவர்களுடைய வாழ்க்கைகள் சரியில்லாதபடினாலே தேவனுடைய மகத்துவமான பெட்டி சத்ரு கையில் ஈனகோலமாக பிடிபட்டு போன மிக பரிதாபமான சங்கடமான நிலை அங்கே உருவானது. ஆகவே அன்பானவர்களே, கர்த்தருடைய ரட்சிப்பு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய உடன் ஞானஸ்நானம், கர்த்தருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம், அவருடைய சத்தியங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வல்லமை, இவைகளெல்லாம் இன்றைக்கும் அது மகிமையும் மேன்மை உள்ளதுமாக இருக்கிறது. ஆனால் இது சிலருடைய கைகளில் கிடைக்கும் பொழுது அவர்கள் மூலம் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. இவைகளைத்தான் நாம் இன்றைக்கு உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம், நாம் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்மை நம்பி தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் எல்லாம் நமக்குள்ளே தந்திருக்கும் பொழுது நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ்ந்தால்தான் அந்த பெட்டியுள் மகிமை உள்ளதாக செயல்பட முடியும். அல்லேலூயா. நாம் அதுக்கு அபாத்திரர்களாக வாழும் பொழுது நம் மூலமாக அந்த பெட்டியினுடைய மகிமை என்ன செய்தது? குறைந்து போகுது. இந்த மகிமை உள்ள பெட்டி, அதை பார்க்கிறவன் உத்து பார்த்தானா செத்து போவான், தொட்டானா செத்து போவான். அப்படிப்பட்ட மகிமை உள்ள பெட்டி சத்ரு ஈஸியா தூக்கிட்டு போயிட்டான் கையில. அவன் பாருங்க, அவன் அப்படியே பிடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு சங்கடமான மிக மிக இழப்பான ஒரு சிச்சுவேஷன். எனவே இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தரை ஏற்ற காலத்திலே அறிந்தவன், வாலிபத்திலே அறிந்தவன், சிறு பிள்ளையிலே அறிந்தவன். ஆனால் இன்று என் வாழ்க்கையை பார்த்தால் சத்துரு பரியாசம் பண்ணுகிற நிலைமையில் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. வெக்கமும் துக்கமும் தோல்வியுமாக பல காரியங்களில் என் வாழ்க்கை சங்கடமாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஏலியின் காலத்தில் இருக்கிற நீங்கள் மறுபடியும் அந்த மகிமை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காலத்துக்குள் வர முடியும். இரண்டாவதாக, இந்த பெட்டி இப்பொழுது பிடிபட்டு போகும் பொழுது ஏலி செத்து போனார். அடுத்தது சாமுவேல் சார்ஜ் எடுக்கிறார். சாமுவேல் என்பவர் ஒரு சிறு பிள்ளையாக, அன்னாளுடைய பொருத்தனையின் மகனாக பிறந்து அவர் தேவாலயத்திலேயே கொண்டு விடப்பட்டு இந்த ஏலியின் கரத்திலே வளர்க்கப்பட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சாமுவேலோடு சிறு பிள்ளையிலே தேவன் பேசினார், சாமுவேலை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அந்த சாமுவேல் இப்பொழுது வளர்ந்து அவனுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு அவன் உயர்ந்து வருகின்றான். அல்லேலூயா. இப்பொழுது ஏலியின் காலம் முடிந்து சாமுவேலின் காலம் தொடங்குகிறது. சாமுவேலும் பெரிய தீர்க்கதரிசி, அதோடு கூட ஒரு நியாயாதிபதியாகவும் அவர் செயல்பட்டார். ஏலி ஒரு பிரதான ஆசாரியனும் நியாயாதிபதியுமாய் இருந்தார். இவர் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு நியாயாதிபதியுமாய் இருந்து இஸ்ரவேல் முழுவதுக்கும் ஒரு தலைமையாக இவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். இவருடைய காலம் பொறுப்படுத்த அந்த நாட்களிலே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, 7 மாத காலங்கள் இந்த ஏலி மரித்து 7 மாத காலங்கள், வெட்டி பிடிபட்டு 7 மாத காலங்கள். இந்த 7 monthsல அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே என்ன நடக்கிறது என்று 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி நானே சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவது, இந்த பெட்டியை இந்த பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டு போய் அஸ்தோத் என்கிற பட்டணத்தில் இருக்கிற அவர்களுடைய தாகோன் என்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்பாக, ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக அந்த தாகோனுடைய கோவிலுக்குள்ளே கொண்டு வைத்தார்கள். அவர்களுக்கு தெரியுது இது பரிசுத்தமான பெட்டி. ஏற்கனவே முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், இந்த பெட்டி வருதுன்னு சொன்னோடனே பெலிஸ்தருக்குள்ள நடுக்கம் வந்தது. ஏன்னா அவங்க சொன்னாங்க, இந்த பெட்டி வருதுன்னா இஸ்ரவேலின் தேவன் வருகிறார், அப்ப அவருக்கு முன்னால நம்ம நிக்க முடியாதுன்னு அவங்களே சொல்றாங்க. சொல்லிட்டு ஒருத்தருக்கு திடப்படுத்துறாங்க, நாம புருஷரா இருப்போம், யுத்தம் பண்ணுவோம். ஆனா இஸ்ரவேல சரியில்லாதனால பெட்டியுடைய மதிப்பு போச்சு. இப்ப ஈஸியா அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் உடனே ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டான். இப்ப பெலிஸ்தர் என்ன நினைச்சிட்டான், இந்த பெட்டியை குறிச்சு நாம பயப்பட்டோம், இது ஒண்ணுமே கிடையாது, நம்ம கொண்டு போவோம். கொண்டு போனாங்க, கொண்டு போயிட்டு, ஆனா அவனுக்கு ஒரு சின்ன ரெவரன்ஸ் இருந்தது. வீட்டுல கொண்டு வைக்க முடியாது, இது தெய்வீக காரியம். நேரா கொண்டு அவன் தெய்வத்துடைய கோயில்ல என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். அஸ்தோத் பட்டணத்தில் அவனுடைய தெய்வமாகிய தாகோனுடைய கோவில்ல வைத்திருக்கிறான். காலையில பூஜாரி கோயில் நடையை திறந்து பூஜை செய்யலான்னு வந்தா தாகோன் அப்படியே சர்வாங்கமா விழுந்து கிடக்கிறார். எதுக்கு முன்னாடி? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால. அல்லேலூயா. பலமா சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தருடைய பெட்டி வல்லமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலர் சரியில்லாதனாலதான் பெட்டி இப்படி பிடிபட்டது. ஆனா பிடிபட்டு போன இடத்திலும் தேவன் அவர்களுடைய கையிலே பிடிபடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முன்பாக தாகோனால் நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆவிகளும் நிற்க முடியாது. மந்திரவாத பிள்ளை சொல்லிய கிரியைகள் தேவ ஆவியை பெற்ற மனுஷனுக்கு, தேவனோடு உடன்படிக்கை பண்ண மனுஷனுக்கு எதிராக நின்று பிடிக்க முடியாது. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த உடன்படிக்கை ஆகிய ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் எல்லாம் பெற்று நிக்கிறோம்னா ஒருவனும் பக்கத்துல வர முடியாது. ஆமென். அது பாத்திரமா வாழ்ந்துட்டா போதும், வெற்றி நம்முடையது. ஆமென். ஸ்தோத்திரம். தாகவனுக்கு நிக்க முடியல, விழுந்துட்டான். சரி, எல்லாருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தூக்கி என்ன பண்ணாங்க, திரும்பவும் நிறுத்தி வச்சாங்க. தெய்வத்துக்கு ஏதோ நடந்து போச்சுன்னு சொல்லி திரும்ப தூக்கி வச்சுட்டு போனான். அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து இப்போ பூஜை பண்ணலான்னு வந்தாங்கன்னா இப்போ என்னாச்சு, தாகவன் விழுந்து கிடக்கிறது மட்டுமல்ல, கை ரெண்டும் உடைஞ்சு போச்சு, தலையும் உடைஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் வாசப்படியில வந்து கிடக்கு, தலையும் கைகளும் உடைந்து கிடக்கிறது. ரொம்ப சங்கடமான சிச்சுவேஷன் ஆகி போச்சு அவர்களுக்கு. அவர்களுடைய தெய்வத்தால நிக்க முடியல. அல்லேலூயா. அவர்களுடைய தெய்வம் அல்ல, எந்த தெய்வங்களும், எந்த சோகால்டு காட்ஸ் ஒருத்தருக்கும் நிக்க முடியாது. ஆமென். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். நம்முடைய தேவன் சகலத்தையும் படைத்தவர். அவரோடு உடன்படிக்கை பண்ணின ஜனமும் அவரை போல வல்லமையுடைய ஜனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வைராக்கியம், இந்த தைரியம், இந்த பலன் நமக்குள்ளே வேண்டும். நம்முடைய தெய்வத்துக்கு முன்னால ஒருத்தனும் நிக்க முடியாது. விழுந்து போச்சு, உடைஞ்சு போச்சு. இப்ப பார்த்தாங்க இனி ஒண்ணும் செய்ய முடியாது, இதெல்லாம் பிக்ஸ் பண்ணதுக்கு முடியாது. பிக்ஸ் பண்ணி வச்சா இனி அடுத்து மொத்தத்துல பொடியா பொடிஞ்சு போயிடுவார் நாளைக்கு. அதனால பார்த்தாங்க இதை இங்க வச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்கிடையில கர்த்தர் மூல வியாதியை போட்டு அந்த பட்டணத்து மக்களை எல்லாம் பயங்கரமா வாட்டி வதைக்கிறார். ஒருத்தருக்காயிலும் ஒரு நிம்மதி கிடையாது. பயங்கரமான கஷ்டம். அஸ்தோத் பட்டணம் முழுவதும் தேவனுடைய பெட்டினாலே நடுக்கம் பிடித்து விட்டது. தெய்வத்துக்கு அடி, மக்களுக்கு அடி, எல்லாம் பயங்கரமாய் நடுங்கிறார்கள். இப்ப பெலிஸ்தரின் அதிபதிகள் 5 பட்டணத்தில் உள்ள 5 பெரிய அதிபதிகள் அவர்களுக்கு உண்டு. அந்த 5 பேரும் சேர்ந்து வராங்க, வந்து திட்டமிடுறாங்க என்ன செய்யலாம். சரி, ஓகே, இத பட்டணத்தை விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு கொண்டு போயிடுவோம். அஸ்தோத்திலிருந்து காத் என்கிற பட்டணத்துக்கு கொண்டு போனாங்க. அது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கிறது. காத் பட்டணத்துல கொண்டு போனோன்னு என்னாச்சு, இப்ப காத் பட்டணத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் மூல வியாதி. பயங்கரமான வியாதி, எல்லாம் ரொம்ப பயங்கர அழிவு, ரொம்ப பயங்கர சங்கடங்கள் அங்கே நடக்கிறது. திரும்பவும் கமிட்டி கூடினார்கள். இனி என்ன செய்யலாம், அங்கிருந்து எக்ரோன் என்கிற 3வது பட்டணத்துக்கு கொண்டு போவோம்னு சொன்னாங்க. எக்ரோன் பட்டணத்து மக்கள் இது வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான். எங்களை கொல்றதுக்கா இதை எங்கே கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமா குழம்பி, எக்ரோனிலும் இதுதான் நடந்துச்சு, மூல வியாதி, சாவு. அதனால சாவு மும்முரமா இருந்தது என்று 11-12 வசனங்கள்ல பார்க்கிறோம். இதற்கிடையிலே சுண்டலிகளினாலே பெலிஸ்தருடைய தேசம் பயங்கரமாய் அழிந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் மூலவியாதி, ஒரு பக்கம் சுண்டலிகளினாலே வருகிற அழிவு, ஒரு பக்கம். இது சுண்டலிகளை குறித்து வருகிற அழிவை குறித்து அடுத்த அதிகாரத்திலே எழுதப்பட்டு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படியாக எல்லாம் பயங்கரமான ஒரு தொந்தரவு பிடித்து ஒரு இந்த 7 மாத காலங்கள் அவர்களுக்கு ஒரு நைட்மேரா மாறி போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியை தெரியாம கொண்டு போனான், பிடித்துட்டு போயிட்டேன், எனக்கு காரியம் ஜெயமாயிட்டுன்னு நினைச்சான். வாழ்க்கையில ஒருத்தனுக்கும் நிம்மதி கிடையாது, அதிபதிகளுக்கும் நிம்மதி கிடையாது, தேசவாசிகளுக்கும் நிம்மதி கிடையாது, அந்த அவர்களுடைய தெய்வங்களுக்கும் நிம்மதி கிடையாது. எல்லாரும் ஆண்டவர் சரமாரியா அடித்து அவர் தான் தேவன் என்பதை நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. இப்ப அதிபதிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இனி நம்ம பொலிட்டிக்கல் லெவல்ல டிசிஷன் எடுத்தா சரி வராது, அதனால நம்முடைய ஜோசியர்கள் எல்லாம் கூப்பிடுவோம், அந்த இவனை குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் கூப்பிடுவோம் சொல்லி அவங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்படி மீட்டிங் போடும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல அவங்க ஆலோசனை சொன்னாங்க. எப்பா, இந்த பெட்டியை வச்சிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு பெரிய தொந்தரவு, ஆபத்து, உடனே எவ்வளவு சீக்கிரம் இஸ்ரவேலுக்கு அனுப்ப முடியுமோ என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க. அந்த பூசாசாரிகளும் அந்த குறி சொல்றவங்க இவங்க எல்லாம் சொன்ன வார்த்தைகளை படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவனை குறித்து அவ்வளவு அறிவு அவனுக்கு இருக்கு, இஸ்ரவேலனுக்கு இல்லாத அறிவு அவனுக்கு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அவன் சொல்றான், அவன் சரித்திரத்தை சொல்லி கொடுக்கறாங்க அந்த பூசாரிகள் எல்லாம். ஐயா, இந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது இந்த பெட்டிக்கு முன்னால ஒருத்தனால என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. ஏன்னா இந்த ஜனங்களோட இருக்கக்கூடிய தெய்வம் மகா வல்லமையுடையவர். ஏற்கனவே அவர் எகிப்திலிருந்து அவருடைய ஜனங்களை கொண்டு வந்த பொழுது அவருக்கு முன்பாக பார்வோனால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. அன்றைக்கு பெட்டி கிடையாது, வனாந்தரத்திலிருந்து தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவன் அங்கே இருக்கிறார், அந்த தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியல,
பார்வோனால நிக்க முடியல. பார்வோன் ரொம்ப பண்ணுனான். ஆனா ஆண்டவர் கடைசியில் அவனை பயங்கரமா அடிச்சு அவருடைய ஜனத்தை கொண்டு வந்துட்டாரு. அந்த தெய்வமாக்கும் நீங்க இந்த பெட்டி, அவருடைய பெட்டியை வச்சுட்டு இருக்க கூடாது, உடனே அனுப்புங்க. அப்ப எப்படி ஐயா அனுப்புறது? அந்த பூசாரிகளும் அந்த குறி சொல்றவன் சொல்லாங்க, சும்மா அனுப்புனா சரியாகாது, நீங்க ஏதாவது பரிகாரம் செய்யுங்க. அவர் உங்க மேல இறக்கப்பட்டு உங்களுடைய இந்த வேதனைகளை நிறுத்துவதற்காக பரிகாரம் செய்ய அவனுக்கு தெரிஞ்ச முறையில சொல்லி கொடுக்குறான். அவனுக்கு தெரிஞ்ச முறையில மூலவியாதியின் சொரூபங்களை செய்து கூட அனுப்பு, சுண்டலி சொரூபங்களை செய்து என்ன செய் கூட அனுப்பு, பெட்டியை 2 பசுமாடை பிடிச்சி என்ன செய்ய கட்டி புதுசா உள்ள வண்டியில மாட்டி அனுப்பிவிடு. அனுப்பிவிட்டு நீ கரெக்டா ரெடி பண்ணி விட்டுரு. அது தானாக அது பெத்ஷிமேஸ் பார்டர் வழியா இஸ்ரவேலுக்குள்ள போயிருச்சுன்னா சக்சஸ் தான் நமக்கு. அது உண்மையிலே தேவன் தான் இந்த 3 பட்டணத்தையும் அடிச்சாரு, இஸ்ரவேல் தேவன் தான் அடித்தாரு, நமக்கு இனி இதோட ஸ்டாப் ஆயிடும், நமக்கு சக்சஸ். அது இல்லைன்னா இது தற்செயலா நடந்ததுன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு யூகம் வச்சு சொன்னாங்க. எப்படியோ இந்த பெலிஸ்தர் அதிபதிகள் இதெல்லாம் செஞ்சு அப்படியே அனுப்புனாங்க பாருங்க. அப்படி அனுப்பும் பொழுது இந்த மாடுகள் 2 பசுக்கள் 2 அம்மா அம்மான்னு கூப்பிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே நடந்து வந்துச்சான். நேரா பெத்ஷிமேஸ் பார்டர் வழியா கிராஸ் பண்ணி இங்க வந்துருச்சு, இஸ்ரவேலுக்குள்ள வந்துச்சு. வரும்பொழுதுதான் நான் முதலாவது வாசித்த சம்பவம். கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரு 2 மாடுகள் கூப்பிட்டு கொண்டே வருகிறது. அந்த பெட்டி அழகாய் சுமந்து பெத்ஷிமேசிலே யோசுவாவின் வயலிலே கொண்டு நிறுத்திவிட்டன. ஹல்லேலூயா. எனவே சாமுவேலின் காலம் பெட்டி திரும்ப வந்த காலம். ஹல்லேலூயா. பெட்டி சத்துருவின் கையிலிருந்து திரும்பி வந்த ஒரு அருமையான ஒரு ரிவைவல் பீரியட் தான் சாமுவேலுடைய அழகான காலம். உடனே அவர்கள் லேவியரை வைத்ததற்கு செய்ய வேண்டிய பலிகளை செலுத்தினார்கள். அதற்குள்ளே பாருங்கள், பெத்ஷிமேசின் மனிதர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக பெட்டிக்குள்ள உத்து பார்த்தாங்க. இஸ்ரவேலர்கள் உத்து பார்த்ததுல 50,070 பீப்புள், 50,070 பேர் அடிச்சிட்டார். பெட்டியுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அது பெலிஸ்தர்னாலும் சரி இஸ்ரவேலாலும் சரி அபாத்திரமா இருக்கிறவனுக்கு என்னதுதான் அடிதான். பெலிஸ்தருக்கும் அடி, இஸ்ரவேலர் வேடிக்கை பார்க்க போனான். தெய்வீகம் வேடிக்கை பார்க்கிறதுக்குள்ளதா அல்ல. ஆமென். தெய்வீகத்தை யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும் பொழுது அதை பரிகசிக்க கூடாது, அதை வித்தியாசமா பேசக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இவங்க போய் வேடிக்கை பார்க்க போனா பெட்டிக்குள்ள உத்து பார்த்தா இவங்களை 50,070 பேரை ஒரே அடியா தேவன் அடித்து விட்டார். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் இவர்களுக்கு என்ன விழுந்து விட்டது? அடி. உடனே இவர்கள் கீரியாத் யாரீமில் இருக்கிற மக்களுக்கு ஆள் சொல்லிவிட்டு எப்படியாவது பெட்டியை உடனே கொண்டு போயிடுங்க என்று அவர்கள் சொல்ல, கீரியாத் யாரீமில் உள்ளவர்கள் போய் அழகாய் அதை தூக்கி கொண்டு வந்து 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் படிக்கிறது போல அபினதாப் என்கிறதான ஒரு மனிதனுடைய வீட்டிலே பெட்டியை வைத்தார்கள். அங்கே 20 ஆண்டுகள் சாமுவேலின் காலம் முழுவதும் அது அங்கே இருந்தது. அப்படி சேமமாக கர்த்தருடைய பெட்டி மறுபடியும் இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே வந்துவிட்டது. அன்பானவர்களே, இப்படியாக கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போன சூழ்நிலையில் வாழ்கின்றவருடைய வாழ்க்கையிலே நாம் திரும்பவும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் மறுபடியும் நமக்கு அந்த பெட்டியை திரும்ப தருவார். இதற்கிடையில் நடந்த ஒரு அருமையான சம்பவம். சாமுவேல் அந்த ராஜ்யத்தின் காரியங்களை அவன் பொறுப்பேற்றதான வேளையிலே அவன் இந்த ஜனங்களை எல்லாம் மிஸ்பா என்று சொல்லுகிறதான இடத்திலே கூடி வர செய்து அவர்களுக்காக பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்திலே அவருடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ணி அவருடைய குறைகளை சரி செய்தான். அப்ப ஒரு பக்கம் சத்ருவுடைய கையில இழந்து போனாங்க, மறுபடி தேவன் அங்கே கிரியை செய்து சத்ருவின் கையிலிருந்து பெட்டியை தானாக இங்கே கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது இந்த ஜனங்களும் ரிசீவிங் சைடுல இவங்களை தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆயத்தம் இல்லாவிட்டா பெத்ஷிமேசில் அடி விழுந்தது போல தொடர்ந்து அடி விழுந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதற்குரிய பலிகளை செலுத்தி சாமுவேல் அவர்களுக்காக பரிந்து பேசி விண்ணப்பம் செய்து இப்படி இஸ்ரவேலர்களும் மிஸ்பாவிலே ரெடியானார்கள். இதுதான் சாமுவேலின் காலத்திலே இந்த வெற்றி உண்டாக காரணம். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, ஒருவேளை யாருடைய வாழ்க்கையாகிலும் கடந்த காலங்களில் இருந்த சந்தோஷம் எனக்கு இல்லை, தெய்வீக மகிழ்ச்சி இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உங்களை தாழ்த்தி தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட முதலாவது ஒப்புரவாகுங்கள். உங்கள் குறைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். சிலர் உங்கள் பிரகாசத்தை இழந்திருக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரையோ ஒருவரை குறித்த ஒரு குற்றத்தை உங்கள் மனதிலே வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மூலம் நீங்கள் இடரல் அடைந்து உங்களுடைய பிரகாசத்தை நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்
அவர்களை முதலாவது கிறிஸ்துவின் நாமத்திலே மன்னியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரை குறித்து மனவருத்தத்தோடு இருக்கிறீர்களோ, யாரை குறித்து மனபாரம் வைத்துக் கொண்டு அதன் நிமித்தம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசம் இழந்து போய் கொண்டிருக்கிறதோ, இன்று காலை வேளையிலே அவர்களை 100க்கு 100 அப்படியே மனப்பூர்வமாக மன்னித்து விடுங்கள். ஆமென். நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மன்னிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு தீர்மானம், அவங்க என்ன செய்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன நோக்கத்தோடு அப்படி பேசினாலும் பரவாயில்ல, அது கர்த்தருடைய பாதத்தில் நான் கொடுத்து விடுகிறேன். நான் அவர்களை 100% என்னுடைய இருதயத்திலே மன்னிக்கிறேன். மன்னிக்க முடியுமா? ஆமென். அல்லேலூயா. அப்படி மன்னித்து விட்டால் நமக்குள் அந்த அழுக்கு மாறிவிடும், அந்த குறை, அந்த கரை என்ன செய்து விடும்? மாறிவிடும். அது மாறும் பொழுது மறுபடியும் அந்த பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன தேவ மகிமை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க முடியும். இழந்து போன அந்த ஜெப வாழ்வின் வல்லமை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே வர முடியும். இழந்து போன அந்த ஊழியத்தினுடைய அந்த கிரியைகள் மறுபடியும் உங்கள் வாழ்விலே புதுப்பிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் சில தவறுகளை வைத்துக் கொண்டிருந்தால், அன்றைக்கு அந்த ஜனங்கள் மிஸ்பாவிலே தங்கள் குறைகளை அறிக்கை செய்தது போல சாமுவேல் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி பலி செலுத்தினானே, நீங்கள் தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள், உங்கள் குறையை ஒத்துக்கொள்ளுங்கள், திருந்துங்கள். திருந்தும் பொழுது கட்டாயம் மறுபடியும் தேவன் தன்னுடைய மகிமையை கொண்டு வருவார். அல்லது இரண்டாவது, மற்றவர்கள் பேர் குறையை வளர்த்து கொண்டிருந்தார், அதுவும் நமக்கு கேடாக மாறுகிறது. மன்னியுங்கள், 100% மன்னியுங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் எவருக்கு மன்னித்தேனோ அவனுக்கு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்? மன்னித்திருக்கிறேன். இனிமேல் திரும்ப அதை ரிவைஸ் பண்ணி என் மனசுல நான் யோசிக்க மாட்டேன், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். திரும்ப அந்த பகை வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். திரும்ப அந்த மன வருத்தம் ஏற்படுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை மன்னித்து அதை விட்டு விட்டேன். ஹல்லேலூயா. மன்னித்ததை மறந்து விடுங்கள், தள்ளி விடுங்கள். அந்த மனுஷனை திரும்ப பார்க்கும் பொழுது அது கப்புன்னு வரும், அதை தூக்கி வெளியே தள்ளிடுங்க. திரும்பவும் எழுப்பி அதை உட்கார்றதுக்கு இடத்தை கொடுக்காதிருங்கள். அந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வாருங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு அவரை அனுப்புவதற்காக காட்டி